இப்போ கொத்தமல்லி தோசை பண்ண போகிறோம். கொத்தமல்லி தோசை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் செய்கிறது. நமக்கு வீட்டில் எப்பயுமே தோசை மாவு வீட்டில் வச்சுருப்போம். அது கூடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்து தோசை ஊற்றுறது தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம கொத்தமல்லி தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மல்லித்தலை இது போல் ஒரு கொத்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 2 போதும், குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். அப்புறம் தோசைக்கு மாவு, தண்ணி கலக்காமல் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது 3ஐயும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தோசை மாவில் கலந்துக்கலாம். தேவையான உப்பு, மல்லித்தலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம், அதனால தான் மாவுக்கு கரெக்டாக இருக்குது தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது போல் தோசை ஊற்றுறப்ப வெங்காயம் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை போட்டு இப்படி லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து வெளியில் உதிர்ந்துட்டு வராது. வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் தூவினோம்னா நல்லா மணமாக இருக்கும் தோசை சாப்பிட்றப்போ. நம்ம இந்த வெங்காயம் கடி போடுறப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி போட்டுட்டு அமுத்தியும் விட்டுக்கணும், அப்போ தான் வெளியில் வராது. மேலே எண்ணெயோ நெய்யோ எது நமக்கு விருப்பமோ அதையும் நெய் ஊற்றிக்கலாம் தோசைக்கு. திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துக்கலாம். இதே போல் கொத்தமல்லி தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இட்லி பொடி தூவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் மல்லித்தலையில் இதே மெத்தடில் தோசை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.